இப்ப நான் குதிக்க போறேன். ஐயோ அம்மா அம்மா, செருப்பு போயிடுறா. என் செருப்பு போச்சு. ஐயோ வந்தே ஒண்ணு கண்ணே கண் வச்சிருந்தேனே போச்சே. குதிக்க ப்ரோ. வாவ், பயங்கரங்க, வேற லெவல்ல பண்ணாருங்க இது. ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஊர் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ், எங்கள் ஊர் வாட்டர் ஃபால்ஸ் இதுதான். இங்கே தான் வந்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இது ஏன் இப்படி திடீர்னு இப்படி வருதுன்னா, 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை. அந்த மழையின் காரணமாக இப்போது இப்படி வருதுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவங்களுடைய அலப்பறைகள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படி போயிட்டே இருக்கிறேன், நடந்து போயிட்டே இருக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிற்கிற அளவுக்கு தான் வருது, ரொம்ப ஃபோர்ஸாலாம் வரல. ஸோ நம்ம நின்று குளிக்கிற அளவுக்கு ஒரு மிதமான தண்ணி தாங்க வருது. குளிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் குளிக்க தான் வந்தேன். சரி, இதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலாமேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். இது வரைக்கும் இந்த இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை சொன்னான். ஓ இப்போ நான் குதிக்க போகிறேன். ஐயோ அம்மா அம்மா, இல்லைங்க குதிக்கிறதுல எனக்கு ரொம்ப பயம். அப்போ உள்ள இறக்கிறேன், ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. அப்பா, ஓ மை காட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நிற்கிறேங்க. தள்ளுதுங்க தண்ணி. ஐயோ, ரொம்ப ஃபோர்ஸ்லாம் இல்லை, ஆவரேஜான ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. நடக்கிற அளவுக்கு தாங்க இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தீங்களே சொல்லுங்கள், வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு நேச்சுரலாக பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குதுங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இருக்கிறதுலாம் கொண்டு வெளியில் தெரியுதுங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த தண்ணி. இப்போ நாங்கள் இதில் தான் குளிக்க போகிறோம். உள்ளே இருக்கிற பில்லு கொண்டு தெரியுது பார்த்தீங்களா, வேற லெவலுங்க. இப்போ மைக் இருக்கிறதுனால தான் அதில் சர்க்கஸ் விடலை, இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் சர்க்கஸாக விட்டு காமிப்போம் உங்களுக்கு. ஸோ நான் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சர்க்கஸ் விட்டு காமிக்கிறேன், ஓகேவா? செருப்பு போயிடுறா. செருப்பு காணாமச்சான், செருப்பு என் செருப்பு போச்சு. ஐயோ வந்தே ஒன்று கண்ணே கண் வச்சிருந்தேனே போச்சு. 250 ரூபாய்க்கு கொடுத்துவாங்கன்னு லாஸ் ஆகி போச்சு. இந்த வீடியோவுக்கு 250 ரூபா லாஸுங்க. போன வீடியோ கூட போட்டேங்க சென்னையில் போய், அதையும் யாரும் பார்க்கல, வியூஸும் போகலை. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என் செருப்பு போச்சு. செருப்பை முட்டங்க. பரவாயில்ல, பொங்கல் வந்தா வாங்கிக்கா. பொங்கல் வருதுடா, வாங்கிக்கிறேன். பொங்கலுக்கு வாங்கலாம், கண்டுபிடிக்க முடியும். ஏங்க செருப்பு காணாமன்னு ஃபீலிங்ல பொங்கலுக்கு வாங்கலாம். எப்படிங்க வீட்டுக்கு போறது? வீட்டுக்கு போக முடியாது. ஐயோ காலில் முள்ளு போக்குமே, நான் என்ன பண்ணுவேன்? பாருங்க, போற வரவங்களாம் நம்மள வந்து கலாய்ச்சிட்டு போறாங்க, குளிச்சுட்டு போறவங்களாம் கலாய்கிறாங்க நம்மள. ஒரு தம்பி கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவர் என்னடான்னா அங்க போயிட்டாரு, ஹெல்ப் எடுக்க தான் போயிருக்காரு. அந்த போயிருக்காரு பாருங்க அந்த தம்பி. நானும் வெளியில வருவாருன்னு பாக்குறேன், வரவே இல்லைங்க. போகல தம்பி, அதனால இவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருக்கிறேன், வெளியிலே போகல சுத்தமா. இங்கதான் போச்சு, இதுக்குள்ளதான். அதுக்குள்ளதான். அது தண்ணி பூட்டு மாதிரி இருக்கும், தண்ணி முன்னாடி உள்ளே போயிடுச்சானான்னு தெரியல, எங்க போச்சுன்னே தெரியலடா. மிதக்கவே இல்லை, செருப்பு போனதுல இருந்து மிதக்கவே இல்லை. என்னங்க வந்த இடத்துல செருப்பு தொலைச்சிட்டு தேடுறாங்க, வாங்க. இல்ல ஐயோ, வெறுங்கால நடக்கிறதுக்கு பயமா இருக்குதே, வழுக்குதுங்க. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா வந்து உள்ள இறங்குது பாத்தீங்களா. ஆக்சுவலி ஒரு சில இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழுக்குதுங்க, நடக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வழுக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளைமேட் வேற லெவல்ல இருக்குது. ஸோ துணியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் துவைக்கிறாங்க பாருங்க, துணியெல்லாம் துவைக்கிறாங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும், துணி துவைக்கிறார்கள். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்து ஃபிளிப் அடிக்க போறாரு, அதுவும் தண்ணியில. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாது, சும்மா வேடிக்கை பார்க்கறேன், அவ்வளோதான். புரியுது ப்ரோ? வாவ், பயங்கரங்க, வேற லெவலில் பண்ணாருங்க. இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் பண்ணுறாருங்க. அவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் பண்ணுறாரு. இங்கே பாருங்க,
வீட்டில் வந்து தூக்கம் வரலையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூங்குறாரு நம்மால். சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம் பார்க்க. இந்த பாறை மேலே தண்ணி போகிறது அதோட பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து நான் குளிக்காமல் போனால் அது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு இதுவாகிடும். ஏன்னா இவ்வளோ ஒரு அழகான விஷயத்தில் வந்து குளிக்கணுமா இல்லையா? நான் வந்ததே குளிக்கிறதுக்காக தான். ஸோ அதே உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து போடுறேன். இப்போ வீடியோவோட எண்டில் பாருங்கள் எப்படி குளிக்கிறேன், எப்படி டைவ் அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் டைவ் அடிக்க மாட்டேன், ஏதோ அப்படி முன்ன பின்ன அடிப்பேன். ஸோ பாருங்கள். கையை காட்டுறா, கையை காட்டு. மக்களே, இந்த இடத்துல இது மட்டும் ஸ்பெஷல் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலந்த பழம் வந்து மரத்தில் காய்ச்சிருக்கு. ஸோ அதை பெருக்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் மக்களே. இப்போது நேராக அங்கே தான் போகிறோம். இலந்த மரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இலந்த பழம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, காயாக இருக்குதா பழமாக இருக்குதா எப்படி இருக்குன்னே தெரியல. சூரப்பழம் சொல்லுவோம். இந்த பார்த்தீங்களா குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பழம். இது இன்னும் பழுகலை, காயாக தான் இருக்குது. ஸோ இலந்த பழம் சொல்லணும் பார்த்தீங்களா. இலந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்க, அதை விட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து நாட்டு இலந்தம்பழம் சொல்லுவாங்க. இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நாட்டு இலந்தம்பழம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பழுக்கலை. பழுத்துதுன்னா சூப்பராக இருக்கும். சரி பழுத்தா 2 எடுத்து திங்கலாமேன்னு வந்தேன். பட் எதுவுமே பழுக்கலை, காயாக தான் இருக்குது. பார்த்தீங்களா இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம காய் காய்ச்சிக்குதுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்களா செம்ம காய் காய்ச்சிருக்குதுங்க. ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காய் தான். ஸோ இதெல்லாம் பழுதுன்னு வச்சிங்களேன், இங்கே சரியான கூட்டம் இருக்கும். மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்காய் ஒன்று இருக்குதுங்க. அதை வந்து நம்ம ஃப்ரெண்டு பிரிக்கிறாரு. பலன்னு கொட்டுதுங்க எல்லாம். பார்த்தீங்களா, இருங்க அப்படியே கையில் காமிங்க. இந்த பாருங்கள், அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோயிஷாக இருக்கும். இது வந்து பழுத்திச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடும். அந்த ரெட்டிஷ் கலந்த ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் இதை சாப்பிட போகிறேன். எப்படி சொல்கிறேன், டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு இருக்குது. ஏன்னா இது பழுக்காத, முழுமையாக பழுக்கலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கசக்குது. பட் நீங்கள் திருவிழாவில் வாங்கி சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டு இலந்தம்பழத்தோடைய டேஸ்ட் வருது. ஆனால் இது நாட்டு இலந்தம்பழன்றதுனால இதுக்குன்னு ஒரு தனி செப்பரேட் டேஸ்ட் இருக்குதுங்க. ஸோ சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பழத்தோடைய அருமை எங்களை மாதிரி ஒரு 90s கிட்ஸுக்கு தாங்க தெரியும். ஏன்னா ஸ்கூல் வாசலில் எப்படா இன்டர்வல் பில் அடிக்கும், எப்படா போய் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்லான்னு போன காலம்லாம் போயிடுதுங்க. நாங்கள் படிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாசலில் ஆயா வந்து இதை விற்பாங்க. இது கொய்யாக்காய், அதுவும் இந்த கொய்யாக்காவில் மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க பாருங்க. இப்போ நினச்சா கூட நாக்கில் எச்சு ஊறுதுங்க. அந்த மாதிரி இதையும் வந்து பார்த்திங்கன்னா விற்பாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். பயங்கரமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஃபேமஸ். இதையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பறித்து சாப்பிடுவோம். எங்கள் ஊரில் இல்லாத இதுவே கிடையாதுங்க. ஏன்னா கிராமத்து பக்கம் வந்தாலே காரக்காய், இந்த சூரக்காய், அப்புறம் கிளாக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா நாட்டு இலந்தம்பழம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமே இருக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இதை பாருங்கள், பழத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது காய். ஆக்சுவலாக இந்த கலர் தான் இருக்கும். காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் இருக்கும். இது இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் காய். பழுத்தாலும் சூப்பராக இருக்கும், காயாக பிரித்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது இருக்கா, சாப்பிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது கசரிச்சு நாட்டு இலந்தம்பழம். இது சூப்பராக லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தோப்பு மட்டும் இருக்குது. பட் இதெல்லாமே உடம்புக்கு நல்லது. அறுசுவைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சுவை இதில் இருக்குதுங்க. செருப்பு தொலைஞ்ச துக்கம் தாங்க முடியாத நான் வந்து குளிக்கலான்னு மனசை வந்து மாற்றிக்கிட்டேங்க. சரி செருப்பு போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, குளிக்கலாமே சொல்லிட்டு இதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஆழமான ஒரு இடம், அங்கே தான் போகிறேன். ஸோ அங்கே போய் குளிக்கலாம் வாங்க. குளிக்குது ரோசா நாட்டு டட்டங் டட்டங். குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோப்பும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ரெடியாகவே வந்துட்டேன். டவலும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்குது. ஸோ குளிக்கலாம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஆழமான இடம் சொல்லிட்டு, இங்கே வந்து நான் அப்படியே குதிக்க போகிறேன். ஸோ நீச்சல் வந்து எனக்கு தெரியும். ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீச்சல் தெரியாதவங்கலாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். எனக்கு நீச்சல் தெரியுன்றதுனால நான் குதிக்க போகிறேன், அவ்வளோதான். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் ஆழம் இருக்கும். நான் இப்போ அதில் தான் குளிச்சுட்டு இருக்கேன். நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த இடத்துல குளிக்க முடியும். நீச்சல் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆழம் இல்லாத இடத்துல குளிக்கலாம். ஸோ நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா குதிக்கலைன்னா,
குதிச்சா வந்து தலையில் நினைச்சிரும். நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ அதனால் குதிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே போயிட்டு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏங்க வீடியோ பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன்னு தெரியுமாங்க. நான் சென்னைக்கெலாம் போயிட்டு போட்டிருக்கேன் வீடியோ, யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து புதுசான வீடியோலாம் நான் போடுறேன். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் தனிமை. டாடா, பாய் பாய்.